காமத்துப்பால் திருக்குறளில் அதிகாரம் 121லேருந்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் 1200 திருக்குறள் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நினைந்தவர் புலம்பல், அதிலிருந்து அடுத்ததுக்கு ஒவ்வொன்றா அடுக்கடுக்காக கனவு நிலை உரைத்தல் அப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுங்க. உறுப்பு நலன் அழிதல், அதிகாரம் 124, குறள் 1231. சிறுமை நமக்கொழிய சேற்றென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண். சிறுமை நமக்கொழிய சேற்றென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண். விளக்கம்: வறுமை நம்மை விட்டு நீங்கும்படி நெடுந்தூரம் சென்ற தலைவரை நினைத்து அமுதலால் கண்கள் அழகிழந்து நல்ல மலர்களுக்கு நாணுகின்றன. உறுப்பு நலன் அழிதல், அதிகாரம் 124, குறள் 1232. நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண். நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண். விளக்கம்: நிறம் வேறுபட்டு நீர் ஒழுகின்ற கண்கள் விரும்பப்பட்டவர் அருள் செய்யாமையை பிறருக்கும் சொல்லுவன போல் இருக்கின்றன. உறுப்பு நலன் அழிதல், அதிகாரம் 124, குறள் 1233. தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் வீங்கிய தோல். நனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் வீங்கிய தோல். விளக்கம்: கூடி இன்புற்ற நாளில் இன்ப மிகுதியால் பூரித்த தோள்கள் இன்று அவர் பிரிந்தமையை நன்கு காட்டுவன போல் வாடுகின்றன. அதிகாரம் 124, உறுப்பு நலன் அழிதல், குறள் 1234. பனை நீங்கி பைந்தோடி சோறும் துணை நீங்கி தோள்களின் வாடிய தோல். பனை நீங்கி பைந்தோடி சோறும் துணை நீங்கி தோள்களின் வாடிய தோல். விளக்கம்: காதலை பிரிந்ததால் பழைய இயற்கை அழகு கெட்டு தோள்கள் மெலிந்தன. அவை பருமை குறைந்ததனால் பசுமையான பொன் வளையல்கள் சுழலுகின்றன. உறுப்பு நலன் அழிதல், அதிகாரம் 124, குறள் 1235. கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு தோல்கவின் வாடிய தோல். கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு தோல்கவின் வாடிய தோல். விளக்கம்: வளையல்கள் சுழன்று பழைய இயற்கை இழந்த இத்தோள்கள் கொடிய காதலரின் கொடுமையை எடுத்துரைக்கின்றன. அதிகாரம் 124, உறுப்பு நலன் அறிதல், குறள் 1236. தொடியோடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியார் என கூறல் நொந்து. தொடியோடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியர் என கூறல் நொந்து. விளக்கம்: வளையல்கள் கழலும்படி தோள்கள் வாடியதைக் கண்டு அவரை கொடியவர் என்று சொல்லாதே. நீ அவ்வாறு சொல்ல கேட்டு பொறுக்காமல் வருந்துகின்றேன். அதிகாரம் 124, உறுப்பு நலன் அழிதல், குறள் 1237. பாடு பெறுதியோ நெஞ்சே கொடியார்க்கென் வாடுதோள் பூசல் உரைத்து. பாடு பெறுதியோ நெஞ்சே கொடியார்க்கென் வாடுதோள் பூசல் உரைத்து. விளக்கம்: மனமே கொடியவர்க்கு என் வாடுகின்ற தோள்களினால் உண்டாகின்ற ஆரவாரத்தை சொல்லி பெருமை கொள்ள மாட்டாயோ. அதிகாரம் 124, குறள் 1238. உறுப்பு நலன் அழிதல், முயங்கிய கைலை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல். முயங்கிய கைலை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல். முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல். விளக்கம்: தழுவிய கைகளை
தளர்த்தியவுடன் பசுமையான பொன்வளை அணிந்த பெண்ணின் நெற்றி நிறம் வெளுத்தது. இப்பிரிவுக்கு அவள் என்ன ஆனாளோ? இது தலைவன் கூற்று. உறுப்பு நலன் அறிதல். அதிகாரம் 124, குறள் 1639. முயற்கிடைத்த தன்வழி போழப் பசப்புற்ற பேதை பெருமழைக்கண். முயற்கிடைத்த தன்வழி போழ பசப்புற்ற பேதை பெருமழைக்கண். விளக்கம். தழுவுதலுக்கிடையே குளிர்ந்து காற்று நுழைந்ததால் அவளது பெரிய குளிர்ந்த கண்கள் நிறம் வேறுபட்டன. இப்பொழுது அவை என்ன ஆயினவோ? அதிகாரம் 124, 1240. உறுப்பு நலன் அறிதல். கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றோ ஒண்ணுதல் செய்தது கண்டு. கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு. விளக்கம். ஒளி பொருந்திய நெற்றியில் உண்டான நிற வேறுபாட்டைக் கண்டு கண்கள் பசப்புற்று துன்பம் அடைந்தன.